Hi friends, welcome to our channel Daya Variety Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மொசமொச கீரை தோசை எப்படி செய்யணும்னு பார்க்க போறோங்க. அதுக்கு சிம்பிளா ஒரு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மொசமொச தழை இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நான் 20லேருந்து 25 தழை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம தோசை மாவில் கலந்துக்க போகிறோங்க. அதுக்கு வந்து நான் 5 கரண்டி வந்து தோசை மாவை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து தோசை மாவுலேயே வந்து உப்பு வந்து போட்டுட்டேன், அதனால் வந்து நான் இதில் உப்பு சேர்க்கல. நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரவை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 10 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு இதை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக வராது, ஒன்றும் பாதியமாக இருக்கும். அதனால் அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அரைச்சிட்டு நல்லா வந்து நைஸாக இருக்கும். நம்மளோட மொசமொச கீரை தோசையும் அதுக்கு சைட் டிஷ் ஒரு சிம்பிளான சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சளி இரும்பலுக்கெல்லாம் இந்த மொசமொச தழை வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.